இந்த கொலைக்காக அந்த நெல்லை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய காவல்துறையினர் யூனிஃபார்ம் அணிய வெட்கப்பட வேண்டும். ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. பளிச்சுன்னு சொல்கிறார், கொன்றுவாங்க, என்ன என்னால் கொன்றுவாங்க, பேரை சொல்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த டிஎஸ்பியும் தான் தூண்டி விடுறாங்க. ஸோ அப்போ இந்த காவல்துறை இதில் இந்த பிசிஆர் ஆக்டில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனாலே அந்த எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்களுக்கு காவல்துறை சாதகமாக செயல்பட்டு இருக்கிறது என்பதுதான் பொருள். இதே நெல்லை மாவட்டத்தில் போய் அல்வா தின்னார் ஒருத்தர், ஞாபகம் இருக்கா? ராத்திரி அப்போ நீங்கள் அல்வா திங்க தான் லாய்க்கு. ஒழுங்கு பற்றி தொடர்ந்து பேசிட்டு வரோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்குது. சமூக ஆர்வலர்கள், அதே போல் பொது தளத்திலிருந்து செயல்படுபவர்கள், பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவர்கள்லாம் தாக்குதலுக்கு உட்படுகிறார்கள். தற்பொழுது திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் என்பவர் வக்பு வாரிய நிலங்களை மீட்பது தொடர்பாக ஒரு காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் காணொலி வெளியிட்ட கொஞ்ச நேரத்திலே மர்டர் பண்ணிக்கிறாங்க. சொல்கிறாரு, எப்படினாலும் நான் சாவதான் போகிறேன், இதை நான் சொல்லிட்டு சாவுறேன், எனக்கு பயம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவுறாரு. அதுக்கு முன்னாடி ஜகபர் அலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிஸ்ட், அவர் தாது மணல் அதே போல் கனிமவளங்கள் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி லாரி ஏற்றி கொல்லப்படுகிறார். அது கொலை செய்து எனக்கு தெரிஞ்சு 1 மாதத்துக்கு பிறகு தான் வழக்கே பதிவு செய்கிறாங்க, இது கொலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுட்டு இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாங்களா, யார் குற்றவாளிகள், எதற்காக அதை செஞ்சாங்க, அந்த மாதிரி தகவல்கள் வரவே இல்லை. இந்த மர்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாமே இஸ்லாமியர்கள், நடுவில் கூட ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டார், அவரை பற்றி எனக்கு சரியான தகவல் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 3 இஸ்லாமியர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்கிறதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா என்னென்னு நான் ஒரு லைட்டாக இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். பொதுவாக இஸ்லாமியர்கள் இந்த ஈகை பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு சிலர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு அப்புறமா எந்த வாரிசுகளும் இல்லைன்னா அந்த சொத்தெல்லாம் வக்ஃபு வாரியத்துக்கு போயிடும். முகலாயர்கள் காலத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சதில்ல, அதில் நிறையா பாகிஸ்தானியர் போன முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்க சொத்துக்களை, இங்கிருந்த சொத்துக்களை வக்ஃபு வாரிய போர்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த சொத்துக்கள்லாம் இந்த போர்டு நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கு. இஸ்லாமியர்களோட சொத்து, இஸ்லாமியர்களின் பொது சொத்து, சமூகத்துக்கான சொத்து. ஆமா, அந்த சொத்தை இந்த கிருஷ்ணசாமி அப்படின்றவர் முஸ்லிமா மாறி அவர் அதை எடுத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட 6 கிரவுண்ட், அது 36 சென்ட். அப்படி இருக்கும்போது அவர் பிசிஆர் ஆக்ட் இவர் மேல கொடுக்குறாரு. முஸ்லிமா மாறினவங்க பிசிஆர் ஆக்ட் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு. ஸோ இதுதான் சார் அதோட பேக்ரவுண்ட் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். இதில் படிப்படியாக போகலாம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோலேருந்தே வர்றேன். இந்த கொலைக்காக, இந்த கொலை தொடர்பாக அந்த நெல்லை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய காவல்துறையினர் யூனிஃபார்ம் அணிய வெட்கப்பட வேண்டும். நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு ஜகபர் அலி கூட கொஞ்சம் ஷேடியாக இருந்துச்சு, ஓகேவா? ஒரு ஜகபர் அலி இந்த அளவுக்கு தெளிவாக தெரியல. அவர் கலெக்டரேட்டுக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த பிறகு நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த ஆள் பளிச்சுன்னு சொல்கிறாரு, கொன்றுவாங்க, என்ன என்னால் கொன்றுவாங்க, பேரை சொல்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த டிஎஸ்பியும் தான் தூண்டி விடுறாங்க என்று சொல்கிறார். என் மேலே பிசிஆர் ஆக்ட் கேஸ் போட்டாங்கன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி முஸ்லீம் இவங்க மேலே எப்படியா பிசிஆர் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும்? ஏன்னா நீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்துருன்னா அந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு என்னன்றது தெரியுது. நீங்கள் இந்த மாதிரி பிசிஆர் ஆக்ட்னு புகார் வரட்டும், அதை ஒன்றும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். புகாரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியாது, இந்த பாய் ஒன்று ஜாதி சொல்லி திட்டினாரா சார்? நான் குறிப்பாக சொல்கிறேன் சார், இந்த கிருஷ்ணசாமின்றவர் முஸ்லீம் ஆகி இருக்காரு. அதாவது இந்த ஹுசைன் கிருஷ்ணசாமி என்கிற தௌஃபீக்னு பேர் மாற்றிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், முஸ்லீம் ஆகியிருக்காரு இல்லையா? அப்படி அவங்க ஒருத்தவங்க பட்டியல் இனத்தவர் முஸ்லீமாவோ கிறிஸ்தவராவோ ஆனாங்கன்னா அவங்க அந்த பிசிஆர் ஆக்டை பயன்படுத்த முடியாதான். they'll become BC. கிறிஸ்தவர்களுக்கு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு இன்னும் விவாதமாக இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாக எனக்கு நினைவு. அப்ளை பண்ண முடியாது. எப்படி அப்போ போலீஸ்காரங்க அந்த வழக்கை போட்டாங்க? எடுத்தீங்க. தௌஃபீக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி தான் என்னென்னா முஸ்லீமாக மாறிவிட்டு ரெக்கார்டில் மாறாமல் இருப்பாங்க, டாக்குமெண்ட் மாற்றலை, ஓகேங்களா? இதை பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, இவர் குற்றம் சாட்டப்படுபவர் இஸ்லாமியர் அல்லவா, அவர் எப்படிப்பா ஜாதி சொல்லி திட்டுவார்? ஸோ அப்போ இந்த காவல்துறை இதில் இந்த பிசிஆர் ஆக்டில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தனாலே அந்த எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்களுக்கு காவல்துறை சாதகமாக செயல்பட்டு இருக்கிறது என்பதுதான் பொருள். இப்போது இந்த நிலம் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது என்று அதை வக்ஃப் வாரியத்திற்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காக திரு ஜாகிர் ஹுசேன் போராடி கொண்டிருக்கிறார். அந்த தௌஃபீக் என்கிற கிருஷ்ணமூர்த்தி அதை ஆட்டை போடுறதுக்கு போராடி கொண்டிருக்கிறார். அப்போ ஆட்டையை போடுபவரோடு காவல்துறை நிற்கிறது என்றால் அதில் பண பரிவர்த்தனை இருக்குமா இருக்காதா? இது ஒன்று. இந்த வீடியோ வருது. ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான நபர் தௌஃபீக்.
இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்தில் மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில். அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தா அவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு புரோக்கராக வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை, அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவாகரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. சாக போகிறேன், நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம், எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். ஏன் பேசலை அப்படின்னா, உங்கள் மனைவி எனக்கு போட்ட சோறு, நீங்கள் மேயராக இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க, நான் சாப்பிட்ருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி அதிகமாக பேச விரும்பலை. இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர், எஸ்பி இன்ஸ்பெக்டர், டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியோட அட்டாச்சாக இருப்பார். இது போன்ற வீடியோ இப்போ நம்ம மேலெலாம் இந்த யூடியூபுக்கு கேஸ் போடும்போதெல்லாம் பார்த்தா நம்ம மேலே போட்ட வழக்கில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உதவி ஆய்வாளர் சமூக ஊடக பிரிவுன்னு வச்சுருக்காங்க. இது என்ன சார் இதுன்னு கேட்டேன். சோஷியல் மீடியா நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது பேசுனா நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்போம், வேறு யாரும் புகார் கொடுக்கக்கூடாது என்பதற்காக காத்திருக்க மாட்டோம். இன்னொன்று, இந்த ஜாகிர் ஹுசைனோட இன்சிடென்ட்டு போலீஸ் ரேடார்லேயே வரலன்ட்டு சொல்ல முடியாது. நீங்கள் தான் பிசிஆர் ஆக்ட் போட்டிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு. ஒரு மனுஷன் இப்படி வீடியோ போடுறாருன்னா இந்த வீடியோவை கண்டறிந்து குறைந்தபட்ச பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றால் நீங்கள் என்ன உளவுத்துறையை வைத்திருக்கிறீர்கள்? இதுல அவர் வந்து சிஎம் பர்சனல் செல்லுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சொல்றேன், அந்த இறந்தவரோட மகள் கத்துறாங்கம்மா, கமிஷனர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சேன். அப்போது இந்த பட்ஜெட்டில் கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அந்த முதல்வரோட அந்த மனு குறைத்து இருக்கும் இதில் இத்தனை மனுக்கள் 28 லட்சமோ என்னமோ தீர்த்துருங்க. அப்போ என்ன லட்சணத்தில் தீர்த்துருக்கீங்கன்னு தெரியுதா? இதே நெல்லை மாவட்டத்தில் போய் அல்வா தின்னார் ஒருத்தர், ஞாபகம் இருக்கா ராத்திரி? அப்போ நீங்கள் அல்வா திங்க தான் லாய்க்கு, நீங்கள் வெட்கப்படணுங்க. நீங்கள் இப்போது நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சென்னையில் திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார். நாளைக்கு பேசுவோம் அதை பற்றி. தொடர் கொலைகள் நடக்குது, எல்லா எதிர்க்கட்சிகளும் சட்டம் ஒழுங்குன்னு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அல்வா தின்னுட்டு உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆட்சி சார் நடத்துறீங்க? வெக்கமா இல்லையா சார் உங்களுக்கு? நீங்கள் தானே சார் லாண்ட் ஆர்டர் பார்க்குறீங்க. ஒரு முதல்வருக்கு கோபம் வரணுமா வேணாமாங்க? என்னையா இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சி, இவ்வளோ மர்டர் நடந்துட்டு இருக்கு. உங்கள் அப்பா பார்த்து என்னதாங்க கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? கலைஞருக்கு உடன்பிறப்புக்கு கடிதத்தில் எழுதுவா தெரியுமா? கடந்த 15 நாட்களில் செய்தித்தாள்களில் வந்த குற்றங்கள், 2 கொலை, சங்கிலி பறிப்பு படிச்சிருக்கியா? சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தாயா உடன்பிறப்பே? சட்டம் ஒழுங்கை உறுதியாக வைத்திருப்பேன் என்று சூளுரைத்த அம்மையாரின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் லட்சணத்தை பாரீர் அப்படின்னு கடிதம் எழுதுவார். நீங்கள் என்னதான் கற்றுக்கிட்டீங்க? இப்போ இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, ஒரு சிஎம்க்கு கோவம் வருமா நம்மப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கோவம் வந்து பந்தாடணும். இல்லை எதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க? இல்லை உனக்கெல்லாம் எதுக்கு யூனிஃபார்மு? அவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான், திடீர்னு நடந்த கொலைன்னா நான் விட்டுருங்கப்பா சார். இப்போ இந்த ஹுசைன் இருக்காருல்ல சார், அவர் ஆல்ரெடி போலீஸாக வேலை பார்த்தவர். முக்கியமான பாயிண்ட், ஹீஸ் அ ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டர், 86 பேட்ச்னு நினைக்கிறேன். ஹி காட் விஆர்எஸ் கோர்சல் சிஐடியில் இருந்திருக்கார். முதல்வரின் பாதுகாப்பு அதிகாரியாக கோபாலபுரத்தில் ஸ்பெஷல் டிவிஷன் நினைக்கிறேன், செக்யூரிட்டி சிஐடியில் இருந்திருக்காருப்பா. ஒரு ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டரு எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு புகார் அளிச்சுட்டு வீடியோ வெளியிடுறான். உங்களோட அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தனுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலான்னா நீங்களாம் என்னையா போலீஸு? நான் கேட்குறேன். போன வாரம் நாங்கள் வந்தோம், அவங்க மகள் அழுகிறது. நீங்கள் அப்போ வந்து அந்த கிருஷ்ணமூர்த்திக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க, இப்போ சொல்லுங்கள் என்னாச்சுன்னு அப்படின்னு அழுகுறாங்க. அந்த வரும்போது என்ன சார் எஸ்ஐ சார், என்ன சார் உங்களை எவன் சார் வரப்போகிறது? நீங்கள் கவலைப்படாதீங்க சார், வீட்டில் 2 பாராவை போடுறேன், முடிஞ்சு போச்சா? அப்போ இதை கூட பண்ணல. ஒரு ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. ஒரு ஃபார்மர் சப் இன்ஸ்பெக்டர் வீடியோ போட்டு நான் சாக போகிறேன்னு உறுதியாக சொல்கிறாரு. அதனால இந்த வீடியோவில் அவரது மகன் ஆவேசமாக பேசிய வீடியோவை பார்த்தீர்களா நீங்கள்? கன்வெர்ட் ஆனவன் பிசிஆர் கேஸ் கொடுத்துருக்கான், அந்த கேஸ் எடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்தோம், அதுக்கப்புறமா இது பொய் சொல்றான்னு இப்போ ஏசிட்ட கொடுத்தோம், அப்புறம் கமிஷனர்கிட்ட கொடுத்தோம், அதுக்கப்புறமா கலெக்டர்கிட்ட கொடுத்தோம், அதுக்கப்புறம் சிஎம் செல்க்கு கொடுத்தோம். இது எல்லாமே இப்போ நடக்கல, இது வந்து 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. அவரோட பழைய ஆடியோ வீடியோலாம் நீங்க எடுத்து பார்க்கலாம். அரசியல் கட்சி ஆதாயத்தோடனா வாங்க, இந்த இதை பண்ணுங்க, எனக்கு நியாயம் வேணும். நியாயம் இருந்தா நான் என்ன வேணா பண்றேன். நான் சிங்கப்பூர்ல வேலை செய்யறேன். இந்த விஷயம் கேட்டுதான் இப்ப நான் வந்துட்டு இருக்கேன் திருநெல்வேலிக்கு. அவனுக்கு ஒரு சமூகமாக நம்ம என்னமா பதில் சொல்ல முடியும்? அந்த பையன் கோவப்படுறான். இப்போ அந்த பையன் கையில் ஆயுதத்தை தூக்குனான்னா அவனை நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள்.
அவர் சார் சொல்கிறாரு, நீங்கள் யார் வேணாலும் எனக்கு சப்போர்ட்டுக்கு வாங்க, பிஜேபி கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதாவது ஒரு இஸ்லாமியர் பிஜேபி ஆட்களை வந்து தன்னுடைய உதவிக்கு கூப்பிடுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த கிருஷ்ணசாமி எந்த கட்சியை சேர்ந்தவர்? இந்த கட்சியை சேர்ந்தவரானா இருக்கட்டும், பணம் தான் இதில் விஷயம். இதில் பார்க்கணும். இப்போ அந்த பையன் 23 24 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு அவன் ஏன் இந்த அமைப்பையும் சிஸ்டத்தையும் நீதியையும் சட்டத்தையும் கோர்ட்டையும் எதுக்கு நம்பணும்? எதுக்குப்பா நம்பணும்? நம்பி தானப்பா போய் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறாரு, கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறாரு, சிஎம் செல்லுக்கு பெட்டிஷன் போடுறாரு. சட்டம் கொடுத்துருக்க வழிமுறை தானே, எல்லாத்தையும் பண்ணிட்டாரு, வெட்டுறாங்க. அவங்க பையன் இப்போ ஏன் ஆயுதத்தை தூக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். காலையில் சார் தொழுகைக்கு போயிட்டு வந்து அந்த பைக்கில் வந்திருக்காரு, அப்போ தான் வெட்டியிருக்காங்க. இதுதான் நீங்கள் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணமா? இப்படித்தான் பொட்டென்ஷியலாக ஃபண்டமெண்டலிஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த பையன் இருக்கிறான்ல, அந்த பையன்கிட்ட போய் பார்த்தல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்த, சரி அதுக்கு என்ன பண்ணு, அந்த குண்டை கொண்டு போய் வை. புரியுதா? சரி, எல்லாமே மனிதர்கள். நீங்க அந்த எமோஷனை ட்ரிகர் பண்ணி விட்டீங்க. எக்ஸாக்ட்லி மேன். இப்படி தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். நீ போலீஸை போனா என்ன பண்ணாங்க பாத்தியா? உங்கள் அப்பா போலீஸுக்கே இந்த கதி பார்த்தல, இதுக்கு என்னங்க பண்ணுன்றீங்க? இந்த பார்சலை மட்டும் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வா. புரியுதா? இப்படி தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். நார்மலாக இப்போ இந்த அவங்க அப்பா புகார் கொடுக்குறாரு, புகாருக்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த பையன் இந்த பக்கத்து வரமாட்டான். புரியுதுங்களா? ப்ராப்பராக ஆக்ஷன் எடுத்து ஒரு டிஎஸ்பி நேரம் வந்து சார் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னா அந்த பையனுக்கு சிஸ்டம் மேலே நம்பிக்கை வரும். சொந்த பிரச்சனைக்காக ஒன்றும் அவர் வந்து இந்த மாதிரி கொலையாகலை. பொது சொத்தை பாதுகாக்க வேண்டும். வக்ஃபு போர்டோட சொத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மனுஷன் உயிரை இழக்கிறான். அந்த ஆளு குவாரியை, சட்டவிரோத குவாரிகளை தடுக்க வேண்டும்ன்றதுக்காக ஜெகபர் அலி உயிரிழக்கிறாருன்னா என்ன சார் கவர்மெண்ட் நடத்துறீங்க நீங்க? ஸோ வக்ஃபு போர்டு தலைவர் யாருன்னு தெரியுமாங்க சார்? இல்லை, எம்பி நவாஸ்கனி. அவரெல்லாம் உடன்பிறப்பு. நான் சொன்னேன், இந்த நிலைவுத்துவான்களாம் நிரந்தரமா இருப்பாங்க. அவரெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறாரு, வீடியோ போட்டிருக்காரு. இவரை போய் இந்த நவாஸ்கனி அவர்கள் சந்திச்சிருக்கணும்ல. கண்டிப்பா சந்திச்சிருக்கணும். வேற ஃபோன் பண்ணி சப்போர்ட் உங்களுக்கு பண்ணிருக்கணும்ல. தெரியாதுமா, நவாஸ்கனிலாம் வியாபாரிமா, உங்களுக்கு தெரியாதுமா? நவாஸ்கனிலாம் வியாபாரி. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நவாஸ்கனியை அனுப்புறாங்க. அவங்க அனுப்பி அந்த இடத்துல மத பிரச்சனை, அந்த நேரத்தில் இவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் திசை திருப்பது தானே நவாஸ்கனி அனுப்பி அசைவ உணவு உண்ணும் புகைப்படம் வந்து இவங்க பிஜேபி சரியான மேட்ரு மாட்டிருக்குதுன்ட்டு 15 நாள் முருகனை காப்பாற்ற துடித்தார்களா பிஜேபியினர்? உண்மை நான் ஏன் கோவப்படுறேன்னு தெரியுதா? ஒரு சிஎம், நீ சிஎம் தான் கோவம் வருமா வராதப்பா? தினந்தோறும் லாண்டாடு இந்த பிரச்சனை எடுத்துருக்கு, வீடியோ போட்டிருக்கான், செத்துருக்கான், நேரம் 4-5 பேர் பந்தாடப்பட்டிருக்குமா வேணாமா? அந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா வேணாமா? அந்த ஆடியோவில் சொல்கிறல சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் வேணாமாப்பா? என்ன பட்சம் 2 நாள் ஆச்சுப்பா, என்னப்பா பண்ணுறீங்க? இந்த நடவடிக்கை குறைந்தபட்சம் எடுக்கணுமா இல்லையாப்பா? நீ ஒன்றும் செத்து போயிட மாட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணா, ஓகேவா? அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, சப்டிவிஷன் டிஎஸ்பி சஸ்பெண்ட் பண்ண, எஸ்பியை மாற்று. இன்னும் சொல்ல போனால் எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு வீடியோ போட்டிருக்கான், அதுக்கப்புறம் மர்டர் நடக்குது, நீலாம் எதுக்கு எஸ்பியா இருக்க? ஸ்பெஷல் பிரான்ச் எதுக்கு வச்சிருக்க? எஸ்பி இன்ஸ்பெக்டர் எதுக்கு? மாமூல் வசூல் பண்ணுறதுக்கா? எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட கமிஷனர் கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாருன்னா குறைஞ்சபட்சம் கொலை நடந்திருக்காது. இந்த சிஸ்டம் எப்படி கொலாப்ஸ் ஆகி கிடக்குது தெரியுதா? ஒரு மனுஷன் என்ன கொலை பண்ண போறாங்கன்னு வீடியோ போடுறான், எவனுமே கண்டுக்கிறது இல்லை. இதை காக்னிசன்ஸ் எடுக்க வேண்டியது போலீஸ். சீமான் வீட்டில் நோட்டீஸ் ஓட்டுறதுக்கு காட்டுற அக்கறையை நீங்கள் இதுக்கு காட்டியிருக்கணுமா இல்லையா? அந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் வரப்போறாரு விசாரணைக்கு, போய் ஒட்டுறீங்க. இப்போ இந்த போலீஸ் எப்படி மிஸ்யூஸ் ஆகுதுன்றது தெரியுதா? என்ன நான் மீண்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 17 எஃப்ஐஆர் போட்டு என்னை மாவட்டமாக அலைய வச்சாங்களே, அந்த காவல்துறையை இதற்கல்லவா பயன்படுத்தியிருக்க வேண்டும்? ஃப்ளைட்டில் வந்தாங்களே வர்றேன், அந்த ஃப்ளைட் மட்டும்லாம் பின்னாடி வருது. உண்மையிலே எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? ஒரு உயிர் போயிடுச்சுங்க. அந்த பொண்ணு பையனுக்கு கத்தி அழுகுறாங்களே, இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு இந்த அப்பா? நான் போன மாதம் தான் வந்து அல்வா சாப்பிட்டு வந்தேன், நீங்கள் தின்னுங்கன்னு சொல்லுவாரா? இவர் ஆளுவதற்கு இவர் தகுதி இல்லாதவருமா? நான் சும்மா சொல்கிறேன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. இளையராஜா வீட்டில் போய் சிம்பனி நோட்ஸ் கம்பேர் பண்ணுறதா உங்கள் வேலை? இதுதான் உங்கள் வேலை. நேரம் கூப்பிடி அந்த திருநெல்வேலி கமிஷனர் வந்து பார்க்க சொல்லியான்னு சொல்லணும். அவர் சிஎம் ஏடிஜி லாண்டார வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லணும், ஐஜி இன்டெலிஜென்ஸ் வீட்டுக்கு வர சொல்லுன்னு சொல்லணும். சஸ்பெண்ட் பண்ணியா அந்த கமிஷனர், அந்த எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணு. இதை சொல்லியிருந்தாருன்னா நான் சிஎம் நான் வாழ்த்துவேன். அட்லீஸ்ட் நீங்கள் அதை எடுத்தா இதெல்லாம் வந்து இவங்க வந்து மானிட்டர் பண்ணுறாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். ஓகேங்களா? நீங்கள் காதலே வாங்கலை, எதுவுமே நடவடிக்கை எடுக்கலாம், மானிட்டர் பண்ணல. வீடியோ நான் என்ன கொலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு செத்தே போயிட்டான் இருந்தாலும். இந்த கொலைக்கான தைரியம் அதுதான் சார். அப்போ அந்த வெற்றவனுக்கு நீ வீடியோ போட்டால் தப்பிச்சிருவியா? அந்த துணிச்சல் தானே. புதிய தலைமுறையில் வந்து ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்காங்க. சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு காட்டுது. நான் சீரியஸாக சொல்கிறேம்மா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை. சிஎம்க்கு எதுவும் தெரியாது. இதனால தான் இது அலங்கோல ஆட்சி நான் மீண்டும் சொல்கிறேன். அதுவும் அதே திருநெல்வேலியில் நேற்று காமிச்சாரு, இந்த எதிர்கட்சிகள்லாம் செய்தித்தாளை படிக்கணுன்னு. அது படிக்க வேண்டியது தானே? செய்தித்தாள் தானேப்பா, எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு. நீங்கள் படிச்சிங்களா? நீங்கள் இல்லை, அவருக்கு ஃபேவராக வந்தால் தான் படிப்பார். அப்பவும் படிக்க மாட்டாருப்பா. இதை வச்சுக்கிட்டு கையில் இந்த பேப்பர் எடுத்து பேசுங்கன்னு இருப்பாங்கப்பா. நான் சும்மா சொல்லல இல்லையோ, இருக்கிறது தான். ஆமாப்பா, அதுவும் இப்படி சொல்லுவாங்க. அவருக்கு தெரியாதுன்ட்டு. சார் மொதல் பேப்பர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, கடைசியில் இருக்குது பிஸ்னஸ் லைன், நடுவில் இருக்குது இந்து ஒரு காட்டில் காட்டியா? இந்த ஒரு காட்டில் மற்ற எல்லா பேப்பரையும் காட்டினா அது சொன்னு தான். இல்லைன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்துட்டு இது இந்து நாளேடே சொல்லியிருக்கிறதேன்னு வருது.
இந்த மாதிரி அவருக்கு தெரியல, ஓகேவா? அவருக்கு உள்ளபடியே இதை இப்படி தான் பண்ணணுன்றது தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தகுதி இல்லைன்னா 8 கோடி மக்களோட தலையெழுத்து தகுதி இல்லாத ஆளக்கூடாதுன்றேன். எனக்கு ஒரு மேலே வருத்தம் இல்லை. இந்த வேலைக்கு இந்த பாருங்கள், இந்த வேலைக்கு இவர் தான் அப்படின்றது சில பேருக்கு இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ உங்களால் ஹைஜம் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது உங்களை போய் நீ ஹைஜம் பண்ணி தான் ஆகணுன்ட்டு உங்களை கட்டாயப்படுத்தினா அது சரியாக இருக்குமா? அது மாதிரி தான் இவர் நல்ல குடும்பத் தலைவர். குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்துட்டாருன்னா தமிழ்நாடு நல்லாயிருக்கும். சார், அதை தாண்டி இந்த கொலைகள்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வளங்கள்லாம் ஏன் காக்கப்படுதுன்னா, பொது நலத்துடன் செயல்படும் சில சமூக ஆர்வலர் தான். 1-2 ஆக்டிவிஸ்ட் தான் இல்லையோ இருப்பான். நீ ஆக்டிவிஸ்டாக இருந்தானா ஊரோட பகையை சம்பாரிச்சுக்கணும்ப்பா. ஊரே திட்டுவான், துட்டை வாங்கின்னு போகும்போது பார்த்து எப்போ பாரு ஆட்டியை போட்டுட்டு இது போட்டுன்னு சரியான பைத்தியம். ஊரோட ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். இது போல் இந்த எதிரிகளை எதிர்கொள்ளணும். 1-2 பேர் தான் ஆக்டிவிசம் பண்ணுவான் ஊரில். இந்த கொலைலாம் நடந்தால் அவங்களும் காணாமல் போய் எப்படி வருவாங்க? ஒருத்தன் வீடியோ போட்டு என்னை இன்னைக்கு கொலை பண்ண போகிறாங்கன்னு சொன்ன பிறகு வெட்டுறாங்க. யாருப்பா வருவா? ஸோ பொதுவாக வந்து சட்டம் ஒழுங்கு என்கிட்ட தான் இருக்குது, இரும்பு கரத்தை கொண்டு ஒடுக்குவேன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி கொலைகள்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இரும்பு கரம் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சோ, அது ரிப்பேர் கூட்டிருக்காரோ அப்படின்னு தவறாக பேசுகிறீர்கள். அந்த இரும்பு கரத்தை அல்வா தின்க பயன்படுத்துகிறார். பார்த்தீங்களா இல்லையா? அந்த அல்வா எடுத்து வாயில போடுறது பார்த்தீங்களா இல்லையா? நான் அந்த அல்வா தின்னதை நீங்களே கூட யோசிச்சிருப்பீங்க, என்ன இந்த அல்வா தின்னதை போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இவனுக்கு அல்வா கிடைக்கலன்னு காண்டில் பேசுகிறான்னு கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். நான் சொன்னேன், உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா சர்க்யூட் ஹவுஸில் இருப்பீங்க, தங்கிட்டு கொஞ்சம் அல்வா வாங்கினா முடிஞ்சு போச்சு. இதை இப்படி பிரகடனப்படுத்திக்கிட்டு இதை ஒரு ஈவெண்ட்டாக்காதீங்கன்றது தான் நான் கோவப்பட்டேன். இப்ப பார்க்க தெரியுதா? அதை தவிர சிஎம்க்கு நிறைய வேலை இருக்கு. இல்லை, சில ஜெயலலிதா அவர்களை பற்றியும் சொல்லுவாங்க, அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க, பிடிச்சதை சாப்பிடுவாங்க சொல்லுவாங்க. அவங்க ஆர்டர் பண்ணால் சேம் வீட்டுக்கே வந்து வரப்போகுது பாஸு. 91 to 96 சமயத்தில் இன்றைக்கி நம்ம எது கேட்டாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருக்க பொருளை வேணாலும் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கலாம். அன்றைக்கெலாம் இந்த ஃபாரின் சாக்லேட்லாம் கிடைக்காது. எவ்வளோ இதாக இருக்குது தெரியுமா? சுவிட்சர்லாந்துலேருந்து ஃப்ளைட்டில் வரும் 91 to 96 ஜெயலலிதாக்கு சாக்லேட்டு. உடம்பு பூரா சுகரு, கேட்காதம்மா. சுவிட்சர்லாந்துலேருந்து சாக்லேட் வரும். ஸோ வாங்கினோமா, சாப்பிட்டோமா, அவ்வளோதான். சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற வேலையை பார்த்தோமா, உங்க வேலை. அதுக்கு தான் நான் ஓட்டு போட்டேன், புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அல்வா திங்கிறதுக்கு நான் ஓட்டு போடல, புரிஞ்சுக்குங்க. இது ஜாகிர் ஹுசைன் மாதிரி ஆட்களை காப்பாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். நீங்கள் அல்வா தின்றதை நான் வேடிக்கை பார்க்க தான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்னா இதான் நீங்கள் தர விடியலா? சார், அசெம்பிளியில் வந்து ஒரு காரசாரமான ஒரு டிபேட் நடைபெற்றது. அது என்னென்னா, செல்லூர் ராஜ் அவர்களுக்கும் டிஆர்பி ராஜா அவர்களுக்கும் வந்து உரையாடல் நடந்தது. அதில் வந்து செல்லூர் ராஜா அவர்கள் கேட்குறாரு, 4 வருடம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சரவணப்பை வந்து எப்படி அமல்படுத்த போகிறீங்கன்னு கேட்குறாரு. இன்னொரு விஷயத்தையும் கேட்குறாரு, 1 வருஷத்தில் வந்து விமான நிலையம் கட்டி முடிச்சிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து தர்மாக்கோல் விடுற மாதிரி வந்து ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. அவரோட கருத்து எப்படி பார்க்குறீங்க? அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் லைக் அது எள்ளி நகையாடுற மாதிரி இருக்குது சார் அவர் சொல்கிறது. தங்கம் தென்னரசு சொன்னதுக்கும் பதில் சொல்கிறேன், இதுக்கும் பதில் சொல்கிறேன். நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்திருக்கேன். இதைத்தான் செல்லூர் ராஜும் பதில் சொல்லியிருக்காரு. தெர்மாக்கோல் விடுறது மாதிரி ஈஸி இல்லைன்னு சொல்லும்போது அந்த ஆள் பாருங்கள் இயல்பா, ஏன்பா அதையே வச்சு ஓட்டுறீங்களேப்பா, அதிகாரிங்க சொன்னாங்கன்னு தான் நான் வந்தேன்ட்டு அதோடு நிறுத்திக்கிறார் அவர். நான் இன்றைக்கி பேரை சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. இந்த தெர்மோகால் விடும் நிகழ்ச்சி நடந்த போது மதுரை மாநகராட்சி ஆணையர் சந்தீப் நந்தூரி IAS, மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் IAS, இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச வேலை தான் தெர்மோகால். எனக்கு கூட இந்த ரிப்போர்ட்டர் சொன்னது என்கிட்ட. என்ன நிகழ்ச்சின்னு கூட அமைச்சருக்கு தெரியாது. வைகை ஆற்றுல ஒரு நிகழ்ச்சின்னு சொன்ன உடனே இந்த ரிப்போர்ட்டர் கூட இருக்கார். அவர் என்கிட்ட கூப்பிட்டு சொல்ல, அண்ணே அவர் பாவம்னே அமைச்சர் அப்படின்ட்டு என்கிட்ட கூப்பிட்டு சொன்னார். நிகழ்ச்சி அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சின்னு கலெக்டரேட்லேருந்து கூப்பிட்டு சொன்னோன்னே இவங்க எல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் வண்டியில் ஏறி போகிறாங்க. அங்கே போய் தான் அவருக்கு தெர்மோகால் மேட்டர்ன்றதே தெரியும். இவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணி இங்கே ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் இருந்து 2 ஷீட்டு தெர்மோகாலை வாங்கிட்டு வந்துட்டு, சார் இதை விடுங்க சார் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறான்ட்டு. அது வீடியோட அதனால தான், இல்லைனா ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல. போய் எடுக்கிறாங்க. போய் எடுத்த உடனே அது எவ்வளோ வைரல் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் ஒரு சயின்டிஸ்ட்னு கிண்டல் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். முழு பொறுப்பும் இந்த 2 IAS அதிகாரி, படித்தவன் தான் இதை பண்ணது. ஒரு இடத்துல கூட சந்தீப் நந்தூரி பேரை இன்றைக்கி வரைக்கும் செல்லூர் ராஜு சொல்லலை. நீங்கள் என்ன அவ்வளோ அறிவாளியா நீங்கள்? நான் கேட்குறேன். அந்த அளவுக்கு கட்சியில் சின்ன சின்ன பதவியில் இருந்துட்டு உழைச்சி இன்றைக்கி முன்னாள் மந்திரி ஆகி இன்றைக்கி கட்சி பொறுப்பில் இருக்கிறாரு. TR பாலுவின் மகனாக பிறக்கவில்லைன்னா டிஆர்பி ராஜா யார்ப்பா? ஒன்றுமே இல்லை. டிஆர்பி ராஜாவுக்கு இருக்கிற அறிவுக்கு ஜொமேட்டோ டெலிவரி வேலைக்கு கூட சேர்த்துக்க மாட்டான். நான் சொல்கிறேன், தெரிஞ்சுதான் சொல்கிறேன் நான். சார், இப்போ அவர் வந்து கேட்குறாரு, என்ன கேள்விமா அவர் கேட்குறாரு? ஒரு பிரதிநிதியா வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. கட்டுவோம் இல்ல கட்ட மாட்டோம், இல்ல அதுக்கான விஷயங்கள் அறிவிப்பு வெளியிட்டுட்டோங்க, அதற்கான திட்ட மதிப்பீடு உள்ளிட்ட விவகாரங்களை இந்த ஆண்டுக்குள் செய்து முடிப்போம், அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் அவர்கள் அதை அங்கிருந்து எடுத்து செல்லட்டும். இதான பதில்? இல்ல ஏதோ முகம் தெரியாத கமெண்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறீங்க. புரியுதா?